தவிக தலைவர் விஜய் திருச்சியில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அதற்கான பிரச்சார வாகனம் இன்று சென்னை அடுத்த பனையூரிலிருந்து திருச்சிக்கு புறப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தவிக தலைவர் விஜய் நாளை திருச்சியில் தன்னுடைய கட்சியினுடைய சார்பில் நடக்கக்கூடிய இந்த முதல் தேர்தல் பரப்புரையை சந்திக்க இருக்கின்றார். அந்த வகையில் நாளை இந்த திருச்சியில் மக்களை சந்திப்பதற்காக விஜய்க்காக அந்த பிரத்யேகமான அந்த தேர்தல் பிரச்சார வாகனமானது கட்சியினுடைய சார்பில் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த வாகனத்தினுடைய தமிழக வெற்றி கழக தலைவருடைய விஜயனுடைய முகம் மற்றும் அண்ணா எம்ஜிஆர் உள்ளிட்ட ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய அந்த ஸ்டிக்கரானது பேருந்துகள் முழுக்க ஒட்டப்பட்டிருந்தது. இந்த தேர்தல் பரப்புரைக்காக இந்த பேருந்தானது சென்னை எடுத்திருக்கக்கூடிய பனையூர் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து தற்போது திருச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பேருந்து வாகனத்தின் மூலமாக மேலும் ஏறி நின்று விஜய் இந்த பரப்புரையில் ஈடுபட இருப்பதாகவும் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்தானது மிகவும் குளிரூட்டப்பட்ட வசதியுடனும் அதே போன்று தீக்குச்சிகள் போன்ற வசதியுடனும் அதே போன்று வாகனத்தின் முன்பு ஸ்பீக்கர்கள் அமைப்புடன் இந்த பேருந்தானது விஜய்க்காக பிரத்யேகமாக இந்த பரப்புரைக்காகவே தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஒரு மாத காலமாக இந்த பேருந்து தயார் செய்யக்கூடிய அந்த பணிகளானது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அலுவலகம் இந்த பேருந்தினுடைய மொத்த பணிகளானது முடிக்கப்பட்டு கட்சியினுடைய தலைவர் விஜயனுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது ஒப்புதல் பெற்று திருச்சியை நோக்கி இந்த பேருந்தானது பனையூர் சென்று கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.